அன்புள்ள நண்பர்களே, ஒரு குடும்பத்தின் கனவும் நம்பிக்கையும் சாலையில் நொறுங்கிய சோகக்கதை. ஒரு இளைஞர் அதிவேகமாக சென்று விபத்தில் சிக்கி இரத்த வெள்ளத்தில் சாலையில் கிடந்தார். உயிரின் கடைசி நொடிகளில் அவர் வைத்திருந்த தொலைபேசியில் ஒரு அழைப்பு வந்தது. கூட்டத்தில் ஒருவரால் அவர் ஸ்பீக்கரில் அழைப்பு எடுத்தபோது அதில் அவரின் மனைவியின் துடித்துக் கேட்கும் குரல் கேட்டது. எங்கே இருக்கிறாய்? இவ்வளவு நேரம் அழைப்பை ஏன் எடுக்கவில்லை? என்னை ஏன் கவலைப்பட வைக்கிறாய்? அந்தக் குரலைக் கேட்டபோது அந்த இளைஞர் கண்களை ஒருமுறை திறந்தார். மனதில் துயரத்துடன் அவர் சிந்தித்தார், இனி என் குடும்பம் என்ன செய்யும்? அந்த வேதனையுடன் அவர் கண்களை மூடினார். அவரது உயிர் பிரிந்தது. அதன் மூலம் அந்த குடும்பம் தனது ஆதரவையும் நம்பிக்கையையும் நிரந்தரமாக இழந்தது. இந்தச் சம்பவம் நமக்கு ஒரு முக்கியமான பாடமாக இருக்க வேண்டும். சாலையில் விபத்தால் ஒருவரின் வாழ்க்கை மட்டுமல்ல, ஒரு முழு குடும்பத்தின் நம்பிக்கை மற்றும் எதிர்காலமும் பாதிக்கப்படுகின்றது. அன்புடனும் பாதுகாப்புடனும் சாலையில் பயணிப்போம். வேகத்தை எப்போதும் கட்டுப்படுத்துங்கள், அதிவேகம் ஆபத்தானது. உங்கள் குடும்பத்தினர் உங்களை பாதுகாப்பாக வீடு திரும்ப வர காத்திருக்கிறார்கள். பாதுகாப்பு கருவிகளை அணியுங்கள். நீண்ட பயணத்தில் உங்கள் பாதுகாப்பு கருவிகளை தவறாமல் அணியுங்கள். அவை உங்கள் உயிரைக் காக்கும். சாலையில் கவனத்துடன் செல்லுங்கள். உங்கள் வருகைக்காக உங்கள் குடும்பத்தினர் மட்டுமல்ல, எதிரே வரும் நபர்களின் குடும்பத்தினரும் அவர்களுக்காக காத்திருக்கிறார்கள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். சில நொடிகள் பொறுமை காட்டுவது உங்கள் வாழ்வையும் பிறரின் வாழ்வையும் பாதுகாக்கும். அனைவரும் நலமாக வீடு திரும்பும் வகையில் சாலையில் விழிப்புணர்வுடன் செல்லுங்கள். வாழ்வின் மதிப்பு உங்கள் பாதுகாப்பில். வீடு திரும்பும் வரை ஒவ்வொரு பயணமும் பாதுகாப்பாக இருக்கட்டும். இந்தக் கதையை எல்லோருக்கும் பகிர்ந்து விழிப்புணர்வை ஏற்படுத்துங்கள். இளைஞர்களும் குடும்பத்தினரும் சாலையில் விதிகளை மதித்து பயணிக்க உறுதியெடுக்கட்டும்.